நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த புதிய மாதத்திலும் உங்களை காண கிருபை செய்த தேவாதி தேவனுக்கு முதலாவது என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய மாதத்திலும் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானத்திற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. ஆண்டவரே, இந்த நாளில் உங்களுடைய தகப்பனை நாங்கள் உண்மை தியானிக்கிற தியானம் உடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. எங்களுடைய வாயின் வார்த்தைகள் உடைய சமூகத்தில் ஏற்றனவாய் இருப்பதாக. நீர் ஆண்டவரே என்னோடு எங்களோடும் பேசுவீராக. துதிகன மகிமை எல்லாவற்றையும் நீர் ஒருவரே எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் எசேக்கியேலின் புத்தகம் 36வது அதிகாரம் 36வது வசனம். எசேக்கியேல் 36:36. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர்நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான்னு வேதவசனம் சொல்லுது. அந்த வசனத்தின்படி இந்த நாளில் நம்முடைய ஆண்டவர் பாழானதை பயிர் நிலமாக்குகிறவர் என்கிற நாமத்தோடு கூட நம் ஒவ்வொருவரும் கூட இடைப்படுகிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியெல்லாம் பாழாக கிடக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்தந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவர் பயிர் நிலமாக்கி ஆசீர்வாதமாக்கி தருகிற ஒரு தகப்பனாக இருக்கிறார். அவர் இந்த நாளில் சொல்ல, கர்த்தராகிய நான் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த பகுதி உள்ள தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பகுதி, இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய காரியங்களில், தொழிலின் காரியங்களில், ஊழிய காரியங்களில் ஏதோ ஒன்று பாழா போனதை போல் ஐயோ பாழாயிடுச்சே அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கலாய்ச்சிக்கிட்டு இருக்கலாம். ஐயோ இந்த காரியத்தை நான் இந்த பிரயாசம் எல்லாம் வீணாக போயிட்டே பாழாயிட்டே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பிரயாசப்படுகிறவனுடைய பிரயாசத்தை அற்பமாய் எண்ணாதவர். நீதிமானுடைய பிரயாசம் விருதாவாய் இராது. ஒருவேளை விருதாவாய் இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் காணப்பட்டாலும், பாழா போன மாதிரி சூழ்நிலைகள் காணப்பட்டாலும், நம்ம நொந்து போய் இருந்தாலும் கூட ஆண்டவர் இந்த நாளில் இந்த வார்த்தையோடு கூட நம்ம ஒவ்வொருவோடு கூட இடைப்படுகிறார். ஸோ நம்ம இந்த கர்த்தருடைய நாமமாகிய துருகத்துக்குள்ளே போய் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி அமர்ந்து இருக்கும்போது கர்த்தர் எதெல்லாம் நம்ம பாழா போச்சுன்னு நினச்சோமோ அதையெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார், ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி சிறப்படுத்தி பயிர் நிலமாக்கி நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவேன் என்று வாக்குரைக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சபடி ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை பார்த்தோன்னு சொன்னால், ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2-3. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் படைக்கிறதுக்கு முன்பாக முதலாவது ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைச்சிருந்தாரு. ஆனால் விழுந்து போன தூதர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவர் நேர்த்தியாக படைச்சிருந்த அந்த வானத்தையும் பூமியையும் சீர்குலைச்சி அந்த தள்ளப்பட்ட வேகத்தில் கோபத்தில் எல்லாத்தையும் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா ஆக்கிட்டு போயிட்டாங்க.
ஏன் நம்முடைய தேவன் வந்து சகலத்தை நேர்த்தியாய் செய்கிற தேவன். அவர் ஒழுங்கின்மையா வெறுமையா ஒன்றை படைக்கிற தகப்பன் இல்லை. ஆனால் தள்ளப்பட்ட தூதர்களால் அந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா மாறிப்போச்சு. அப்படி மாறிப்போன அந்த பாழா போய் கிடந்த அந்த பூமியை மேலே ஆழத்தின் மேல் என்ன இருந்தால் இருள் இருந்துதான். அப்போ அங்கே பூமியில் என்னெல்லாம் காணப்பட்டுச்சு? ஒழுங்கின்மை காணப்பட்டுச்சு, வெறுமை காணப்பட்டுச்சு, இருள் காணப்பட்டுச்சு. ஜலத்தினா அங்கே இருந்த ஜலத்தில் ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. இப்போ இந்த நாட்களில் நம்முடைய இந்த பூமி எப்படி ஒழுங்கற்று சீரற்று வெறுமையாக இருளாக இருந்ததோ இதே போல் அநேகருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்ன செய்யலாம்? காணப்படலாம். ஒழுங்கின்மை காணப்படலாம். எதுவுமே சரியாக நடக்கலையே, எல்லாமே மாறுபட்டு நடக்க, நான் ஒன்று நினச்சா அது ஒரு மாதிரி நடக்கு, நான் ஒரு திசையில் போனால் அது ஒரு திசையில் இழுத்துட்டு போகுது. நம்ம சொல்லுவாங்க, நம்ம வெட்டை கிழுத்தோம்னா அவங்க தண்ணி கிழுக்காங்க அப்படி சொல்லுவாங்க. அப்படி எல்லாமே ஒழுங்கின்மையாக காணப்பட்டுக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, வெறுமையாக காணப்படுது. எவ்வளவுதான் எனக்கு ஆசீர்வாதம் இருந்தாலும், எத்தனை தான் மனிதர்கள் இருந்தாலும், எத்தனை தான் சொந்த ஜனங்கள் இருந்தாலும், நான் ஒரு வெறுமையை என் உள்ளத்தில் உணருதேன் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் அங்கலாய்ச்சிக்கிட்டு இருக்கலாம். எங்கே திரும்பி பார்த்தாலும் வழி தெரியலை, அடுத்தால என்ன செய்யறதுன்னு தோணலை அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அளவுக்கு இருள் காணப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். ஸோ எந்தெந்த பகுதியில் ஒருவேளை ஒரு தாயா தன்னுடைய பிள்ளையை குறித்து நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். ஐயோ, என் பிள்ளையோட வாழ்க்கை இப்படி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கே, இருளாக தெரியுதே அவனுடைய எதிர்காலம், நான் என்ன செய்வேன் நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். பிள்ளைகளை குறித்து பெற்றோர் அங்கலாய்த்துக்கிட்டு இருக்கலாம். குடும்பத்தை குறித்து கணவனை குறித்து மனைவி அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். மனைவியை குறித்து கணவன் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். இந்த மாதிரி பல விதத்தில் தொழிலில் காணப்படக்கூடிய காரியங்கள், வேலை ஸ்தலத்தில் காணப்படக்கூடிய காரியங்கள், இப்படி எல்லா காரியத்திலையும் கூட காணப்படக்கூடிய ஒழுங்கின்மை வெறுமை இருளை குறித்து ஒவ்வொருவரும் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். உங்களை நோக்கி தான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நான் பாழானதை பயிர் நிலமாக்குகிறவர். ஒருவேளை எப்படி இந்த ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமா இருந்த இந்த உலகத்து மேலே தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஆழத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார்னு இருக்கு. அதே ஆவியானவர் அசைவாட நம்முடைய வாழ்க்கையில் நம்ம விட்டு கொடுக்கும்போது, ஆண்டவரே, அன்று ஆழத்தின் மேலே அசைவாடின ஆவியானவர், ஜலத்தின் மேலே அசைவாடின ஆவியானவர், பூமியின் மேலே அசைவாடி 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 அந்த ஒழுங்கினங்களெல்லாம் ஒழுங்காக்கின ஆவியானவர் இன்று என்னுடைய ஜீவியத்தில் வாங்க ஏசப்பா, என்னுடைய ஜீவியத்தில் வாங்க, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் வாங்க, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வாங்க, என்னுடைய கணவனுடைய வாழ்க்கையில் வாங்க, என்னுடைய மனைவியுடைய வாழ்க்கையில் வாங்கன்னு சொல்லி எந்தெந்த பகுதியில் நமக்கு ஆவியானவருடைய அனுக்கிரகம் தேவைப்படுதோ அந்தந்த பகுதியெல்லாம் ஆண்டோட கரத்தில் ஒப்புக்கெடுத்து, ஆவியானவரே, அன்று ஜலத்தின் மேல் அசைவாடிய ஆவியானவர் இன்று என் மேலும் நீர் அசைவாடுவீராக, எங்கள் மீது அசைவாடுவீராக என்று சொல்லி நம்ம வரவேற்போம். ஒருவேளை இந்த இடத்துல தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படிங்கிறது வேதவசனம் ஆங்கில வேதாகமத்தில் எப்படி இருக்குன்னா, அவர் அடைகாத்து கொண்டிருந்தார் அப்படின்னு இருக்கு. எப்படி ஒரு கோழி முட்டைகளை அடைகாக்கும் போது புதிய குஞ்சுகள் உருவாக்கப்படுதோ அதே போல ஆவியானவர் நம்முடைய ஜீவியத்தின் மேல அசைவாடும் போது நமக்குள்ள புதிய சுபாவங்கள், புதிய காரியங்கள், புதிய உள்ள பழைய காரியங்கள் போய் புதிய காரியங்கள். ஒருவேளை ஒரு முட்டை சும்மாவே ரொம்ப நாள் இருந்தால் அது கொஞ்ச நாளில் அது என்னதான் போயிடும்? கெட்டுப்போன முட்டையாக ஆயிரும். அதன் நிமித்தம் நாத்தமும் அருவருப்பும் தான் மிஞ்சும், தூக்கி தூர தான் போடுவோம். ஆனால் அதே முட்டை மேலே கோழி அசைவாடும் போது அந்த முட்டைக்குள்ளே ஜீவன் உருவாகுது, எலும்புகள் உருவாகுது, நரம்புகள் உருவாகுது, ஜீவன் உண்டாகுது, ஒரு புதிய உயிர் தோன்றுகிறது. அந்த உயிர் இன்னும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடியதாக காணப்படுது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவியானுடைய நம்ம வெறுமனே சும்மாவே உட்காந்து புலம்பிக்கிட்டு இருந்தோம்னா இன்னும் நம்முடைய காரியங்கள் பாழாதான் போகும், இன்னும் அது என்ன செய்யும்? மோசமாய் கொண்டிருக்கும். ஆனால் அதுக்கு அந்த காரியத்துக்கு நம்மளை விட்டுறாமல் ஆவியானவர் நம்ம மேலே அசைவாடுவதற்கு அவரை முதல்ல என்ன செய்வோம்? வரவேற்போம். ஆண்டவரே, நீர் வாரும், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் வாரும், என் சிந்தனையில் வாரும், என் கண்களில் வாரும், என்னுடைய
என்னுடைய பேச்சில் வரும், என்னுடைய நடக்கையில் வரும், நான் எந்தெந்த காரியத்துலலாம் என்னுடைய ஒழுங்கினம் காணப்படுதோ அது மேலெல்லாம் தகப்பனே நீர் அசைவாடி என்னை ஒழுங்குபடுத்துங்கப்பா, என்னுடைய வெறுமையெல்லாம் நீங்கள் நிறைவாக்குங்க, இருளெல்லாம் வெளிச்சமாக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, ஜெபத்தோடு காத்திருக்கும்போது கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்வார். பாருங்க, 3வது வசனம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இந்த இடத்துல பார்த்தோன்னு சொன்னா தேவன்கிறது பிதாவை குறிக்கிறது, வெளிச்சம் உண்டாக கடவது அப்படிங்கிற வார்த்தை வந்து இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது, வெளிச்சம் உண்டாயிட்டுங்கிற கிரியையை குறிக்கிறது, ஆவியானவரை குறிக்குது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு வேத வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஆண்டோடைய சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஆண்டோடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை வாசித்து அறிக்கை பண்ணுகிறோமோ, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது அப்படின்னு ஒரு வார்த்தையை வசனித்த பொழுது ஆவியானவர் செயலாற்றினார், அங்கே வெளிச்சம் உண்டாகிட்டு. அதே போலதான் நாம பிதாவோட சமூகத்துல காத்திருந்து நம்ம ஜெபிக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு ஜெபிக்கிறோம். ஸோ தேவ சமூகத்துக்கு வரும்போது அப்பாவோட சமூகத்துக்கு நம்ம வர்றோம். அந்த வேத வசனத்தை நம்ம அறிக்கை பண்ணும்போது அந்த வார்த்தையாகிய இயேசுவை அறிக்கை பண்ணுகிறோம். அப்படி அறிக்கை பண்ணும்போது வார்த்தையாகிய இயேசுவோட அந்த வார்த்தையை கேட்டு ஆவியானவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். ஸோ நம்முடைய தேவ சமூகத்துல ஆண்டோடைய சமூகத்துல காத்திருந்து ஆண்டோடைய வார்த்தையை விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி அந்த வார்த்தைக்கு நம்முடைய பிரச்சனைகளை, காரியங்களை, எந்த காரியத்தில் நம்ம ஒழுங்கின்மையை உணர்றோமோ, எந்த காரியத்தில் நம்ம வெறுமையை உணர்ந்தோமோ, எந்த காரியத்தில் நம்ம இருளை உணர்ந்தோமோ, அந்த காரியங்களெல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் வச்சு ஆண்டுடைய வார்த்தையினால் அறிக்கை பண்ண ஆண்டவரே இந்த காரியத்தில் வெளிச்சம் உண்டாகட்டும், இந்த காரியத்தில் உடைய வெளிச்சம் உண்டாக கடவுது, தேவனே இந்த காரியத்தில் உடைய வெளிச்சம் உண்டாக கடவுது, இந்த காரியத்தில் உடைய நிறைவு உண்டாக கடவுது, இந்த காரியத்தில் உடைய ஒழுங்கு உண்டாக கடவுது, இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, அறிக்கை செய்ய ஆரம்பிக்கும் போது, ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று விசுவாசிக்கும் போது ஆவியானவர் நமக்காக காரியங்களை நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, அந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்தால் வெளிச்சம் உண்டாக்குன வார்த்தையை வசனிக்க ஒவ்வொரு நாளும் புதிய புதிய காரியங்கள் உருவாகி ஒவ்வொன்றையும் தேவன் நல்லது என்று கண்டார். ஒருவேளை 7 நாள் ஒரு பரிபூரணத்தை குறிக்க 6 நாள் அவர் படைத்து 7ஆம் நாள் இளைப்பாரி தன்னுடைய கிரியையில மகிழ்ந்திருந்தார்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அதே போல ஆண்டுடைய கரத்துல நம்ம முற்றிலுமாய் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நம்ம காத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஒழுங்கினங்களும் மாறி ஒழுங்காக மாற்றப்பட்டு நிறைவும் சமாதானமும் வெளிச்சமும் நம்முடைய வாழ்க்கையில பிரகாசிக்க ஆரம்பிக்கும். கர்த்தர் அந்த கிருபைகளை நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், மார்க் 5ஆம் அதிகாரத்தில் லேகியோன் பிசாசு பிடித்த ஒருவனை குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போ அன்று மாம்சத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணார். மாம்சத்தில் வாசம் பண்ண ஆண்டவர் அந்த லேகியோன் பிசாசு குடியிருந்த இடத்துக்கு வழியாக அவர் கடந்து செல்லும் போது அந்த பிசாசு பிடித்தவனை குறித்து வேதம் சொல்லுது, அதற்கு முன்னதாக அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்தது. இரவும் பகலும் அவன் கல்லறையில் தான் குடியிருப்பான். அவனுடைய கைகளையும் காலையும் விலங்கு போட்டிருந்தாங்க. அந்த விலங்குகளை ஒட்டச்சி போட்டுட்டு கூட தன்னையும் காயப்படுத்தி கொள்வான், தன்னை நெருங்கி வர்றவங்களையும் அவன் காயப்படுத்தி. அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை ஒழுங்கின்மையா, இருளுக்குள்ள குடியிருக்கிறவனா, அவனுடைய வாழ்க்கையில ஒரு வெறுமையா, யாரும் அவன்கிட்ட நெருங்கி கூட போக முடியாததா இருந்தது. அப்படிப்பட்ட லேகியோன் பிசாசு பிடித்த வேண்டிய வாழ்க்கையை அந்த பக்கமா இயேசு கிறிஸ்துவானவர் கடந்து செல்லும் போது அவருடைய பிரசனத்தினால அந்த லேகியோன் பிசாசு அவனை விட்டு விலகி ஓடிட்டு அவன் வாழ்க்கையில வெளிச்சம் பிரகாசிச்சது. அவனுடைய ஒழுங்கினங்கள் எல்லாம் மாறி அவன் புத்தி தெளிந்தவனாய் வஸ்திரன், அதுக்கு முன்னாடி அவன் வஸ்திரம் தெரித்திருக்க மாட்டான், கூக்குரலிட்டு கொண்டிருந்தான், கல்லுகளால் தன்னை காயப்படுத்தி கொண்ட ஒரு மனநோயாளி போல வாழ்ந்து கொண்டிருந்த அவனை ஆண்டவர் சுகமாக்கினான். அவனுடைய பிரசனமே அவரை சுகமாக்கிச்சு. அந்த பிரசனை அவருடைய முகத்தின் வெளிச்சம் அவன் மேல பட்ட உடனே அவன் புத்தி தெளிந்தவனா மாறினான், வஸ்திரம் தரித்தவனாய் அவருடைய பாதத்திற்கு அருகே அமைதியாய் உட்கார்ந்து தேவ வசனத்தை கேட்கிறவனா மாறினான். அதை பார்த்த அநேகர் ஆச்சரியப்பட்டார்கள். இதே அற்புதம் எப்போ நீங்க பாடல் பாடி வார்த்தையை வாசிச்சு தேவ சமூகத்துல காத்திருந்து தேவ வெளிச்சத்தை, பரலோக பிரசனத்தை நம்ம குடும்பத்துக்குள்ள, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வீட்டுக்குள்ள வரவழைக்கிறோமோ அப்பொழுதே தெய்வீக பிரசனம் நம்ம ஒவ்வொருவரையும் நிறைக்கும். நமக்குள்ள இருக்கிற ஒழுங்கினங்கள் மாறும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒழுங்கினங்கள் மாறும், நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கினங்கள் மாறும்,
நம்முடைய பிள்ளைகள் எல்லா காரியத்திலையும் ஒரு தெளிவு நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தின் காரியங்களில், தொழிலின் காரியங்களில், ஊழியத்தின் காரியங்களில் தெளிவு உண்டாகும். நம்முடைய காரியத்தில் காணப்படுகிற அந்த ஞானத்தையும் தெளிவையும் தேவ பிரசன்னத்தையும் பார்த்த ஜனங்கள் ஆச்சரியப்படத்தக்கதா அற்புதமாக காரியங்கள் மாறும். இன்னொரு காரியத்தை குறித்து வேதத்தில் பார்த்தோன்னு சொன்னால், யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சமாரியா ஸ்திரியை குறித்து போடப்பட்டிருக்கு. இந்த சமாரியா ஸ்திரியை குறித்து போட்ட நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவள் தண்ணி எடுக்க மதிய வேளையில் கிணற்றண்டைக்கு வாராம். அங்கே ஆண்டவர் இளைப்படைந்தவராக உட்கார்ந்துருக்கிறார். ஆண்டவர் அப்போ அவளோட வாழ்க்கையை குறித்து பார்த்தோன்னு சொன்னால், அந்த வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கின்மை இருந்துச்சு, அந்த வாழ்க்கையில் ஒரு வெறுமை இருந்துச்சு, அந்த வாழ்க்கையில் இருள் காணப்பட்டுச்சு. ஸோ இருள் இருந்ததுனால தான் அவளால் மற்ற வெளிச்சமுள்ள ஜனங்கள் மத்தியில் அவளால் நடமாட முடியும். அவள் தனிமையில் என்ன பண்ணால் அந்த கிணற்றுக்கு தண்ணீர் எடுக்க வந்தா. அவளுடைய ஒழுங்கின்மையை அவளால் என்ன செய்ய முடியலை. ஒழுங்கின்மையான வாழ்க்கையின் நிமித்தம் அவள் வாழ்க்கையில் வெறுமை இருந்தது. அந்த வெறுமையினால் கசப்பு இருந்துச்சு. ரொம்ப ஒரு இளைப்படைந்தவளை அவள் இருந்தா. ஆனால் அவளுடைய ஆத்மாவின் மேல் தாகமுள்ள தகப்பன் இளைப்படைந்தவரை கிணற்றண்டையில் உட்கார்ந்திருந்தார். அப்போ ஆண்டவரோடு கூட அவள் உரையாட ஆரம்பித்த போது ஆவியானவர் அவளை ரட்சிக்க சித்தம் கொண்டார். ஸோ அவளோடு கூட உரையாட ஆரம்பித்தார். அவளுடைய வாழ்க்கையின் ஒழுங்கின்மைகளை வெளிப்படுத்தி காட்டினார். வெறுமையை அவள்கிட்ட உணர்த்தி காட்டினார். நான் கொடுக்குற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று சொன்னார். அப்போ அந்த தண்ணீர் எனக்கு வேணும்னு சொல்லி அந்த சகோதரி கேட்டபோது அந்த தேவனுடைய ரட்சிப்பு அவளுக்குள்ளே கடந்து வந்தது. தேவனுடைய இளைப்பாறுதல் அவளுக்குள்ள கடந்து வந்தது. தேவனுடைய வெளிச்சம் அவளுக்குள்ள கடந்து வந்தது. அவளுடைய வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பை, சுகத்தை, மாறுதலை, ஒழுங்க ஆண்டவர் கட்டளையிட்டார். அன்று மாம்சத்தில் இருந்த ஆண்டவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, சமாரியா ஸ்திரீ வாழ்க்கையிலையும் லேகியோன் பிசாசு பிடித்தவனுடைய வாழ்க்கையிலையும் தன்னுடைய ரட்சிப்பை கட்டளையிட்டு ஒழுங்கினங்கள் எல்லாம் ஒழுங்காக்கி, வெறுமையெல்லாம் நிறைவாக்கி, இருளையெல்லாம் வெளிச்சமாக்கி அவங்கள அநேகருக்கு சாட்சியா எடுத்து பயன்படுத்தினார். இன்று அதே இயேசு கிறிஸ்து இன்று நம்மோடு கூட ஆவியானவராக நம் உள்ளத்தில் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஸோ அந்த ஆண்டவரை நம்ம என்ன செய்வோம், ஆவியானவரை ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்தில் காத்திருந்து, ஆவியானவரே இந்த நாளில் என்னை நிரப்புங்க, என்னோடு கூட இடைப்படுங்க, என்னை வழி நடத்துங்க, என் மேலே அசைவாடுங்க, நான் போகிற இடங்களில் அசைவாடுங்க, என் குடும்பங்களில் அசைவாடுங்க, தொழிலில் அசைவாடுங்க. ஒருவேளை என்னென்ன காரியங்களை குறித்து நம்ம உள்ள நெருக்கம் அடைந்திருக்கிறதோ, பாரப்படுகிறதோ, அந்த காரியங்களெல்லாம் ஆண்டுடைய கரத்தில் கொடுத்து, ஆண்டரே நீங்கள் அசைவாடுங்க, நீங்கள் அசைவாட அற்புதங்கள் நடக்கும். ஒருவேளை தனி ஜெபத்தில் நம்முடைய குடும்பத்தில் ஆண்டுடைய பிரசன்னத்தை நம்ம உணர்ந்து ஆசீர்வாதமாக இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம், தேவ சமூகத்தில் தேசத்துக்காக கூட நீங்கள் தேசத்து மேலே நீங்கள் அசைவாடுங்கப்பா, நாங்கள் குடியிருக்கிற பகுதியில் நீங்கள் அசைவாடுங்க, நாங்கள் செல்லும் சபையில் நீங்கள் அசைவாடுங்க. உங்கள் அசைவாடுதல் வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அந்த எந்த இடத்துல காணப்படுகிற எல்லா ஒழுங்கினங்களும் ஒழுங்காக்கப்பட்டு சீரமைக்கப்பட்டு அந்த விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து ஆண்டவர் நிறுத்தி உன்னதமான தேவ ஆலயமாக மாற்றினது போல தேவ சமூகத்தோட பிரசன்னத்தையும் மகிழ்ச்சியையும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலையும், நம்முடைய சமூக வாழ்க்கையிலையும் நம்ம பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். நம்முடைய தேவன் கூட்டு புழுக்களை வண்ணத்து பூச்சியாக உருமாற்றுகிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் எது பாழா கிடக்கோ, அருவருப்பாக காணப்படுதோ, எது நம்மளுக்கு அவமான சின்னங்களாக காணப்படுதோ, அதை எல்லாவற்றையும் மாட்டி எப்படி ஒரு கூட்டுப்புழு போன்ற வாழ்க்கையை அழகான வண்ணத்து பூச்சியை போல சிறடிக்கக்கூடிய வாழ்க்கையாக மாற்றி தருவார். அருவருப்புகளை அழகாக மாற்றுவார், அவமானங்களை ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி பாழானதை பயிரிலமாக்கி ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்ற வசனத்தின்படி சகலத்தையும் புதிதாக்கி உங்களை வாழ்ந்திருக்க செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை அப்படியே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் நிறைவேற்றி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறதற்காக தேவனுக்கு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்.
வாக்குத்தத்தத்தை செய்த தகப்பன் பாழானதை பயிரிலமாக்குவேன் என்று நீர் வாக்குறுதி இருக்கிறீரப்பா. எந்தெந்த உள்ளங்கள் நெருக்கத்தோடு ஆண்டவரே பாரத்தோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் குடும்பத்துக்குள்ள ஆவியானவர் பாழானதை பயிர் நிலமாக்குகிறவராய் கடந்து செல்வீராக. உடைய விடுதலையின் ஆவியானவர் கடந்து செல்வாராக. அந்த குடும்பங்களின் மீது அசைவாடுவீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் ஆவியானவர் நீர் அசைவாடுவீராக. அந்த குடும்பங்களின் மீது அசைவாடுவீராக. வீட்டின் மீது அசைவாடுவீராக. அவருடைய தொழிலின் மீது அசைவாடுவீராக. ஆண்டவரே வியாதியின் மீது அசைவாடுவீராக. இயேசுவின் நாமத்தினால சுகத்தை, அற்புதத்தை, ஒழுங்க ஆண்டவரே நிறைவை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். ஆண்டவரே இந்த குடும்பத்துக்கு ஆண்டவரே அப்பா நீ நிறைவை வாக்களியதற்காய் நன்றி. சுதந்திரத்துக் கொள்ள பூரண கிருபையை நீர் கட்டளையிடுவதற்காய் நன்றி. துதிகன மகிமை எல்லாவற்றையும் ஒருவரே எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.